கல்லை இப்படி சுற்றிட்டு வரும்பொழுது கோலியாத்தை நானே நாயாடா அப்படின்னு கேட்டான். நாயை விட மோசமாக கொண்டான் யாரு? அல்லேலூயா. அப்படிதான் சிரிப்பாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஜெபிச்சு என்ன நீ பெருசாக நடந்துட போகுது, போய் ஒலை சம்பாதி, இன்னும் முட்டி போட்டு ஜெபிச்சுட்டே இருந்தால் நடந்துருமா? நிறைய பேர் என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஜெபிச்சுட்டே இருந்தா கர்த்தர் செய்வார். நான் சொல்வேன், கர்த்தர் எங்களுக்கு செய்வார். எப்படி செய்வார்? நீ இப்படி ஜெபிச்சுட்டே இருந்தால் செஞ்சுருவாரா? தங்கச்சியும் அம்மாவையும் பார்த்துக்காம வேலையை விட்டுட்டு போயிட்டு ஒழுங்காக வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்காம ஊழியம் செய்கிறேன்னு போயிட்டா செஞ்சுருவார். ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையே நம்பி என் குடும்பம் இருந்துச்சு. இவ போய் வெளிநாடு போய் என்னை சம்பாதிச்சு காப்பாற்றுவா. என் அம்மா நம்பினாங்க, என் தங்கை நம்பினா, எங்கள் அக்கா என்னை படிக்க வைப்பா. நான் சொன்னேன், இல்லை, நான் ஊழியத்துக்கு போகிறேன், முழு நேரமாக ஊழியம் செய்ய போகிறேன். கடினமாக தான் இருந்தது. கர்த்தர் கைவிட்டாரா? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்கப்பான்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கிட்டார், நல்லா பார்த்துக்கிட்டார். அல்லேலூயா. பெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டார். எனக்கு ஒரு அப்பா இருந்தால் எப்படி பார்த்துப்பாரோ அதை விட மேலாக என் தேவன் பார்த்துக்கிட்டார். அல்லேலூயா. தேவனை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. என் தேவன் சொன்னார் என்று கீழ்ப்படிஞ்சதுனால ஒருவேளை அப்போ அந்த நேரத்தில் எதையோ ஒன்று இழந்தது போலவோ தோற்றது போலவோ ஒருவேளை தோணலாம். ஆனால் முடிவில் ஜெயம் நமக்கு தான்.